இன்புற்று வாழ்க. அகத்தியமே ஜெயம், ஜெகத்தியமே அகத்தியம். இப்போ ஆன்மீகம் அப்படிங்கிறது இறையாண்மை, இறையை நோக்கிய பயணம், ஞானத்தை நோக்கிய பயணம். இதெல்லாம் இகலோகத்தில் இருக்கக்கூடிய வாழ்வியல்ல வாழதா தங்கள் வாழத வாழ்க்கை வாழ்க்கைன்னு நினைச்சுக்கிட்டு எல்லா தேடல்கள்லையும் எல்லா விஷயங்களையும் உழன்று சேமிப்புகள் சேர்த்து வைக்கக்கூடிய நிலைகள், சொந்த பந்தங்களோட மகிழ்ச்சியா இருக்கக்கூடிய நிலைகள், விருந்து உபச்சாரங்கள்ல கலந்துக்கிட்டு, கேளிக்கைகள்ல கலந்துக்கிட்டு, கொண்டாட்டங்கள்ல கலந்துக்கிட்டு, தங்களை உயர்ந்தவங்களா காமிச்சுக்கிடுது. நிலையில இருந்து பொய்யான ஒரு நிலைய, ஒரு தோற்றத்தை, எல்லா விஷயங்கள் தான் நம்ம அலங்கார ஆடை புனையும் முறைகள் அனைத்திலும் இயல்பு நிலையில இருந்து மாறுபட்ட நிலைகள். அதாவது அங்க உண்மை இருக்காது, போலித்தன்மையான விஷயங்கள் தான் அங்க வெளிப்படும். இதெல்லாம் தான் வாழ்க்கை, இதுக்குள்ளதான் வாழ்க்கை இருக்கு அப்படின்னு அதன் மேல மையலுற்று மயக்கமுற்று வாழ்கின்ற ஒரு நிலைதான் இன்னைக்கு முழுவதுமா முக்கால்வாசி அப்படின்னு. ஏன்னா மாற்று யுகங்கிறதுனால அதுல அந்த ஒரு புரிதல்ல வாழ்க்கையை நகர்த்திட்டு போகக்கூடிய நிலை. ஆன்மீகம், ஞானம், இறையை நோக்கிய பயணங்கள், இறை தேடல், இதெல்லாம் வாழ்க்கையில இருந்து அடுத்த தளத்துல போனது. இது நமக்கு தேவையில்லாதது. இந்த வழிபாடு முறைகள், இந்த உயர்வான ஆன்மீகத்தோட பயண முறைகள், இதெல்லாம் ஏதோ வேற்று கிரகவாசிகளும் வேற்று உலகவாசிகளும் வாழ்க்கையை வெறுத்தவங்களும் வாழ்க்கையை துறந்தவங்களும் ஏதோ ஒரு உயர் இறை நிலையில அவங்க இருந்து பயணப்படதாகவும் நினைச்சுக்கிட்டு, இதற்குள்ள மக்கள் அந்த கவனத்தை தங்க வாழ்வியல்னு நினைச்சுக்கிறத அந்த சுழலுக்குள்ளேயே சுத்தி சுத்தி அதாவது முனை எது முடிவது அப்படின்னு தெரியாத நிலையில தொடக்கம் எது எங்க நோக்கி பயணப்படுதோம் அப்படின்னு நிலை இல்லாது ஒரு மாய பயணமா பயணப்படக்கூடிய நிலைதான் வாழ்க்கை. அதுல எங்க தொடங்கணும், எங்க முடிக்கணும், எப்படி போடணும், வழி எங்க இருக்கு, வாழ்வியலோட சேர்ந்து நம்ம அந்த இறையியலை எப்படி, இறையாண்மையை எப்படி, அந்த ஆன்மீகத்தை எப்படி, அந்த ஞானத்தை எப்படி தெரிஞ்சுக்கிடுதோம் அப்படிங்கிறதான் இறை பயணம். சித்த சபையில பயணப்படுற மாதிரி காவி தரிச்சுக்கிட்டு சித்தனை மாதிரி அந்த நிலைகளுக்குள்ள தான் போனா தான் ஆன்மீகம் அப்படிங்கிறது. அகஸ்தியர் மாதிரி காடு மலைகள்ல போய் தவம் இருக்கணும், எல்லாத்தையும் வீட்டெல்லாம் விட்டுட்டு ஓடி போயிடணும் அப்படிங்கிற விஷயங்கள் கிடையாது. தொழில்கள் செய்ய வேண்டாம், செய்யக்கூடாது, செய்ய விட மாட்டாங்க அந்த விஷயத்துக்குள்ள போயிட்டா அப்படிங்கிற புரிதல்கள்லாம் ஒரு குழப்பமான சூழல்ல இருக்கக்கூடிய மாந்தர்களுக்கு இந்த பதிவு. இது வாழ்வியலை வளமா வாழது எப்படி, செழுமையா வாழது எப்படி, செம்மையா வாழது எப்படி, இடரை நீக்கி வாழது எப்படி, இடர் வருமுன் காப்பது எப்படி. சென்ற நிலைகள்ல செஞ்ச நிலைகள் வாழ்க்கையா தீர்மானிக்கப்பட்டிருந்தாலும் கூட அதை ஒரு நெறிப்படுத்தி முறைப்படுத்தி அதை ஒரு வழி இல்லாம, ஒரு நெருடல் இல்லாம, ஒரு வழுக்கல் இல்லாம, ஒரு சறுக்கல் இல்லாம எப்படி போறது.
வியாபாரத்துல எப்படி உயர்ந்து நிக்குது, வச்சிருக்கிற பொருள கடைசி வரைக்கும் எப்படி காப்பாத்தி வைக்க செல்வங்கள் எடுத்துக்கிடலாம். உங்களோட ஆரோக்கிய நிலைகள எடுத்துக்கலாம். எல்லா விஷயங்களையும் எடுத்துக்கலாம். அத எப்படி நம்ம வளமா, செழுமையா, செம்மையா அத வடிவமைச்சு வச்சிருக்குது. நம்ம குழந்தைகளுக்கு எப்படி தர்ம வழிய கத்துக் கொடுக்குது, எப்படி இறை மார்க்கத்த கத்துக் கொடுத்து, அவங்கள மீண்டும் மீண்டும் பிரபஞ்சத்துல இருந்து கிரகிக்கக்கூடிய, வாங்கக்கூடிய, அதாவது வழங்கி, பிரபஞ்சத்துக்கு வழங்கி, பிரபஞ்சத்துல இருந்து வாங்கக்கூடிய விஷயங்கள எப்படி அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்குது, கத்துக் கொடுக்குது. அந்த வளையத்துக்குள்ள எப்படி அந்த சுழல் மையத்துக்குள்ள, அந்த சுற்று மையத்துக்குள்ள, இறை மையத்துக்குள்ள அவங்கள பயணப்பட வைக்குது. இப்படிங்கிற எல்லா விஷயங்களும் சேர்ந்ததான் இறையை நோக்கிய பயணம், இறையாண்மை, ஆன்மீகம், ஞானம், எல்லா விஷயங்களும் இதுக்குள்ள வந்துடும். ஒவ்வொரு ஒவ்வொரு காலகட்டங்களையும் ஒவ்வொரு மனிதரும் சூழ்நிலைக்கு ஏற்ப எல்லாரும் ஆன்மீகவாதிகளா, இறையாளர்களா, ஞானியர்களா, சித்தர்களா, சிவமா, அவங்கள மாற்றி வாழ்வியலோட கலந்த இறையாண்மைய, ஏன்னா இறையாண்மைய தான் வாழ்வியல், வேற ஒன்றும் கிடையாது. அதை புரியாம நீச்சல் அடிக்கக்கூடிய நிலை, அதை அறியாம நீச்சல் அடிக்கக்கூடிய, தெரியாம பயணப்படக்கூடிய நிலை. அதனால இறைய புரியாம, இறை வழிய புரியாம, இறையாண்மைய புரியாம, தானே இறை என்பதை கூட அறியாம தான் நம்ம எல்லாரும் சுரண்டுகிட்டு வரோம். அதிலிருந்து உயர்வான விஷயங்களை எப்படி, உயர்வான இறைய கத்துக்கிறது எப்படி, நமக்குள்ள இருக்கக்கூடிய இறைய உணர்றது எப்படி, நம்ம வாழ்வியல இறை வாழ்வியலா மாத்துது எப்படி அப்படிங்கிற விஷயத்தான் ஆன்மீகங்கிற விஷயங்களும், இறை தேடலுங்கிற விஷயங்களும், வழிபாடு அப்படிங்கிற விஷயங்களும் எல்லாமே அதை நோக்கிய பயணம்தான் அப்படிங்கிறத எல்லாரும் தெரிஞ்சுக்கிடணும். துறவரத்துக்கு இங்கே யாரும் சித்தர்கள் யாரையும் எப்பவும் அழைச்சது கிடையாது, ஊக்கப்படுத்தினதும் கிடையாது. எல்லாத்தையும் விட்டுட்டு காட்டுக்கு ஓடி போயிரு அப்படின்னு சொன்ன நிலைகளெல்லாம் அந்த காலகட்டங்களில், அந்த யுகங்களில் அது சரியா இருந்திருக்கு. இப்போ உங்களை அந்த 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 விஷயங்களுக்கெல்லாம் இங்கே சித்தர்கள் போக சொல்லலை. வாழ்வியலை இறையியலா மாத்திக்கோங்க, இறையாண்மையா மாத்திக்கோங்க, ஆன்மாவை ஈகைத்தன்மையோட வச்சிருங்க, எடுத்த இடத்துல வச்சிருங்க. பிரபஞ்சம் கொடுத்துக்கிட்டே இருக்கு, கருவுல இருந்து வாங்கிக்கிட்டு அதை பிரபஞ்சத்துக்கு கொடுக்காம, பகிராம, வழங்காம இருக்குல்ல பிரபஞ்சம் உங்களுக்கு உங்களை வாழ்வியலை சிக்கலுக்கு உட்படுத்துது அப்படிங்கிற விஷயத்தான் இங்க கற்றுக் கொடுக்காங்க, சொல்லி கொடுக்காங்க. அதனால கத்துக்கிறதுக்கு வாங்க அப்படிங்கிறத சொல்லதோட, வாழ்க்கைய உயர்வா வாழறதுக்கு, உன்னதமா வாழறதுக்கு, உண்மையா வாழறதுக்கு இறை சுழலுக்குள்ள வாங்க. உங்களை நீங்க தெரிஞ்சுக்கோங்க. உங்களோட ஆதி அந்த உங்களோட பாதை எது அப்படின்னு புரிஞ்சுக்கோங்க. அப்படிங்கிற விஷயங்களை தான் இங்க சிவசபையில, சிவமகா சபையில, சித்த சபையில, ஞான சபையில இறைவனை அவதரித்ததா சொல்லுதாங்க. அதை கூட நீங்க நம்ப வேண்டாம். இறை நூல்ல வழியா சித்தர்கள், தேவர்கள் பேசி உங்களுக்கு ஞான போதனைகள் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அது எங்கேயும் நடக்காத விஷயம். எல்லா விஷயங்களும் இங்க நடக்கக்கூடிய இல் சபைகளை ஊக்குவிக்கிறது, கிளை சபைகளை ஊக்குவிக்கிறது, சச்சங்கங்களை ஊக்குவிச்சு அதை நடத்துது. எல்லா தலங்கள்லையும் சச்சங்கத்தை நிகழ்த்தது. இல்லங்கள்ல, கூடிய இடங்கள்ல எளிமையா, மிக மிக எளிமையா, ஆதிகையிலாய நூல் தாங்கி அதன் வழியா எல்லா இடங்கள்லையும் அந்த சேவையை சபை செஞ்சுக்கிட்டு இருக்கு. சித்தன் வாயிலாக, சிவநூல் தாங்கும் சீடர்கள் வாயிலாக, சிவசபை சீடர்கள் வாயிலாக, சிவசபை தொடர்பாளர்கள், பக்தர்கள்
எல்லாரோடையும் ஆயுளாக இங்கே வந்து தங்களோட இடர் இன்னல்களை களைய வந்து அவங்க வந்து அதில் மாற்று நிலை கண்டு உயர் அந்த தடை நிலைகளை வென்று அவங்க மகிழ்ச்சியாக இருக்கையில் சபையை பற்றி பகிர்ந்துக்கிட்டு வராங்க. ஏன் சபையை பற்றி பகிரணும், ஏன் சபையை உலகமெல்லாம் தெரிவிக்கணும்னா, அதான் இறையே பணியாக எடுத்து இங்கே உட்கார்ந்துருக்கு. யுகத்தை மாற்றதுக்கு, யுகத்தை இங்கேருந்து மாற்ற முடியுமா அப்படிங்கிற கேள்விகளுக்கு எத்தனையோ முறை விடை சொல்லியாச்சு. உங்களுக்குள்ளே இருந்து தான் யுக மாற்றம் நிகழுது. இப்போ உங்களை மாற்றையில் நீங்கள் இன்னொருத்தங்களை மாற்றையில் யுக மாற்றம் நிகழுது அப்படிங்கிற இங்கே எங்களுக்குள்ள சபைக்குள்ளே இருந்து அப்படிங்கிறத விட உங்களை மாதிரி வரக்கூடிய சீடர்கள், தொண்டர்கள், தொடர்பாளர்கள் வழியாகத்தான் இறை மாற்றம் நிகழுது. அதற்கு இறை நூலும் இறைவனும் இறை கணங்களும் துணையாக இருக்குது அப்படின்னு சொல்லி, அதனால தான் உங்களை தேடி சபை தேடி தேடி வந்துக்கிட்டு இருக்கு. உங்களை சுற்றி சுற்றி வந்துக்கிட்டு இருக்கு. மானிடர்கள் வழி தெரியாமல் விழி பிதுங்கி ஆன்மீகம் என்ன தூரம் எட்டாக்கனி கிடைக்கா பொருள் கிட்டா பொருள் கிட்டா நிலை அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கிற நிலையில் கிட்டும் கிடைக்கும் அருகையில் இருக்குது, பக்கத்தில் இருக்குது, சபையாக இருக்குது, நீயா இருக்குது, நானாக இருக்குது, எல்லோருமா இருக்குது, உனக்குள்ளே இருக்குது அப்படின்னு உயர்வான உயர் சூட்சமத்தை சொல்லி கொடுக்குற இடமா உயர் வாழ்வியல் முறைய, உயர் வாழ்வியல் நெறிய, உயர் வாழ்வியல் அறத்தை, உயர் வாழ்வியலை கற்றுக் கொடுக்குற இடமா சிவசபை அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி எல்லா ஐஸ்வர்யத்தையும் வாங்கிக்கோங்க, எல்லா உயர்நிலை செல்வங்களையும் பெற்றுக்கோங்க. அது உங்களுக்கு நிலைச்சு இருக்கணும், நீடித்து இருக்கணும். அதை வைத்து உங்களுக்கு சந்தோஷம் இருக்கணும். அது என்னது அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கிடணும். அது எங்கே இருந்து வந்தது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். அது யாருக்கு உரியது அப்படிங்கிறது செல்வ நிலைகள், ஆனந்த நிலைகள், சந்தோஷ நிலைகள் எல்லாம் எங்கே இருந்து கொடுக்கப்பட்டது, அது எதன் மூலமாக நிகழ்த்தப்படுகிறது அப்படிங்கிற விஷயங்களை செய்து புரிஞ்சு புண்ணியங்கள் செய்து புனித வழிகளை பயணப்பட்டு மீண்டும் மீண்டும் புண்ணியங்கள் செய்யலை, தர்மங்கள் செய்யலை, ஆனந்தம் பெறலாம் அப்படின்னு சொல்லி உங்களுடைய நீங்கள் யார் ஆனந்தமாக இருக்கணுமோ அப்படின்னு நினைக்கலோ அவங்களுக்கு ஆனந்தமாக அளிக்கக்கூடிய ஆனந்த பயண வழிகளை, சந்தோஷ பயண வழிகளை கற்றுக் கொடுக்கத்தான் சித்தர்கள், ஞானிகள், மகான்கள் எல்லாம் அந்த காலகங்களில் இருந்து இந்த காலங்கள் வர இப்போது வர இந்த மாற்று யுகத்தில் கூட மாற்றி அமைஞ்ச சபையா, மாறி அமைஞ்ச சபையா, தர்மத்தில் அமைஞ்ச சபையா, தர்ம பீடத்தில் அமைஞ்ச சபையா, தர்மமே சபையா அமைஞ்சு தர்ம சீலர்கள்லாம் வந்து உங்களை வழி நடத்துகிறாங்க. பாருங்க, வல்லமை அடைங்க, செழுமை அடைங்க, செம்மை அடைங்க, உயர்வடைவீங்கன்னு சொல்லி உயர்காலை பொழுதில் உங்களுக்கு உயர்வான ஒரு சிற்றுரையாற்றி அமர்கிறோம். ஓம் அகதீசாய